வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ததிரிக்குடி சேனல். எல்லாருக்குமே தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்குமே ரொம்பவே சூப்பராக போச்சு. காலையில் சமையல் எல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனையும் முடிச்சாச்சு. பொங்கல் அன்றைக்கி செய்யக்கூடிய சாப்பாடு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழையில் சாப்பாடு நம்ம பிடிச்ச ரெசிபியெல்லாம் செஞ்சு சைவம் சாப்பாடு சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ், முள்ளங்கி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் மெதுவடை, அப்பளம், உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன். அப்புறம் சூரிய பதார்த்தம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எல்லா காய்களும் போட்ட ஒரு பொரியல். 5, 7, 9 நம்ம விருப்பம் தான். நான் பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், பிடிக்கரணை இது போட்டு செஞ்சுருந்தேன். இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி நல்லா வயிறு நிறைய எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக கோயிலுக்கு போயிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் கொடிமரம் தரிசனம் பார்த்துக்கோங்க. கோயில் போயிட்டு வர்றது நல்ல நாளில் ரொம்பவே மன நிறைவாக இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்சமான முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னதான் வாழையில் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு போனாலும் கோயில் பிரசாதம் பார்த்த உடனே வாங்கி சாப்பிடணும் தாங்க ஆசையாக இருந்துச்சு. அதுவும் கோயில் பிரசாதம் புளிசாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேசரி வாங்குற ஐடியாவே இல்லை, ஆனால் கேசரி பார்க்கும்போது அவ்வளோ டெம்ப்டிங்காக அல்வா மாதிரி இருந்தது. ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.